திருச்சிற்றம்பலம். நம்மையாளும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா வார வாரம் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தலமுற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை எப்பொழுதும் சிவபெருமான் திருவடி நிழலில் இருக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 137வது அமர்வாக திருத்தலமுற்றோதல் திருக்கயிலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கர தேசிய சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 136வது அமர்வில் திருவாரூர் திருத்தலத்தில் திருநாவுக்கரசு பெருமான் அருளிய திருப்பதிகங்களில் நான்கு திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் நம்மை திருவாரூர் திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் திருவாரூர் திருத்தலத்தில் திருநாவுக்கரசு பெருமான் அருளிய மற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அத்திருப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவர் வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதூரர் ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி போற்றி பிடி அதன் ஒரு உமை கொள்ள மிகு கரையது பிடி அதன் ஒரு உமை கொள்ள மிகு கரிச்சது வடி கொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளி நம்பிரு கோடை வட்டி வீண பயில் வலி வலமுறை இல்லாமல்ல இறைவனுடைய அரும்பெரும் கருணையினால் ஆரூர் அமர்ந்த அம்மானை பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டி பரகதிக்கு செல்வதோடு பரிசு வேண்டி சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டி சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும் பொழில் ஆருரா ஆருரா என்று போற்றானில்லே என்று சொல்லுவார் நாவுக்கரசர் பெருமான். ஒரு முறையாவது, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆருரா என்று அப்பெருமானுடைய நாமத்தை நாவார சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்பரடிகள். ஆரூரா ஆரூரா என்று அலறானில்லே, கதறானில்லே, போற்றானில்லே என்றெல்லாம் சொல்லுவார். அடியாருக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னு சொன்னால் அத்துன்பத்தை தீர்க்கிற தனித்துவம் வாய்ந்த தெய்வம் திருவாரூர் தியாகேச பெருமான்.
அப்பெருமானுடைய தாண்டகங்கள் பதிகங்களை பாடுவதற்கே எத்தனையோ ஜென்மங்கள் பிறவிகள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நமக்கு அந்த புண்ணியத்தை பெருமான் வழங்கியிருக்கிறார். இந்த புண்ணியம் மனித பிறவிக்கு மட்டுமே உண்டு. மற்றைய பிறவிகள் வாயினால பெருமான பாட முடியாது, தமிழை உணர முடியாது. தமிழுடைய சிறப்பு தமிழனுக்கு தெரிவதில்லை. அந்த சிறப்பை உணரணும்னா நம்முடைய தமிழ் நூல்களையும் திருமுறைகளையும் நாம் கற்று தெரிய வேண்டும். ஆளவாய் சொக்கனே செந்தமிழ் புலவனாக சங்கமேறி தருமிக்கு நற்கனகக்கிழி ஈந்தோன் கான் என்று சொல்லுவார். சுவாமியே 48 புலவர்களில் தலைப்புலவனாக ஆளவாய் சொக்கனாக அமர்ந்திருந்தார். அதோடு மட்டுமா, நம்முடைய 12 திருமுறைகளை பாடியவர்கள் 27 திருமுறை ஆசிரியர்கள். அதுல ஒரு ஆசிரியர் ஆளவாய் சொக்கன். மண்ணு திரு ஆளவாயார் மதிமலி புரிசை அப்படிங்கிற பாட்டை சொக்கநாத சுவாமியே ஈசனே வந்து பாடியதாக. அதனால 27 திருமுறை ஆசிரியர்கள்ல ஒரு ஆசிரியர் நம்முடைய சிவபெருமானே அதுல வந்து அமரணும்னு நினைக்கிறார். நானும் ஒரு திருமுறை ஆசிரியராக மாறணும்னு நினைக்கிறார். தானும் ஒரு ஓதுவாமூர்த்தியாக மாற வேண்டும் என்று நினைக்கிறார். சுவாமிதான் தலைவன், அவனை பற்றி தான் பாடுகிறோம். ஆனா அவனுக்கே பாடணுங்கிற எண்ணம் வந்தது. அதைத்தான் சொல்லுவார், பண்பொருந்த இசை பாடும் பழனம் சேர் அப்பன். அவனே பண்பொருந்த பாடுகிறானா. ஊழி காலத்துல வீணை ஏந்தி வீணையை மீட்டி சாமகானம் பாடினான், திருமுறை பாடினான். அதை சொல்லுவார் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள். ஊழியின் தனிமை வருத்தம் தவிர்ப்பதற்கோ திருவாசகம் அங்கொரு கையில் பற்றினீர் என்று நகைச்சுவையாக கேட்பார். ஊழி காலத்துல தனிமை வருத்தம் நீங்குவதற்கு இந்த திருவாசகம்ங்கிற நூலை படிக்கிறியான்னு கேட்பார். ஒரு 10 ஆண்டுக்கு முன்னால எல்லாம் எல்லாரும் நல்ல படிச்சவங்க அறிவாளி கையில ஒரு புஸ்தகம் இருக்கும், எங்க போனாலும் கையில புத்தகம் கொண்டு போவாங்க. இன்னைக்கு எல்லா கையிலையும் செல்போன் தான் இருக்கிறது. ஆனால் சிவபெருமான் தன்னுடைய தனிமை ஊழித்தனிமை நீங்குவதற்காக தன் கையிலே ஒரு நூலை வைத்திருந்தானாம், ஒரு புத்தகத்தை வைத்திருந்தானாம். அந்த புத்தகம்தான் சிவஞான போதமும் திருவாசகமும் என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். அப்பேற்பட்ட திருவாசகத்தையும் தேவாரத்தையும் வாழ்க்கையில ஒரு கிழமையில வாரத்தில் ஒரு முறை 1 மணி தியாலமாவது அதை பாட வேண்டும், கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் நெஞ்சிலே சிவபெருமான் குடியிருக்கிறார் என்று அர்த்தம். அந்த எண்ணம் வராதவர்களுக்கு, அந்த எண்ணம் வர வேண்டாம் என்கிறவர்களுக்கு, சோம்பல் வந்தவர்களுக்கெல்லாம் இன்னும் எத்தனையோ பிறவிகள் காத்திருக்கின்றன வரிசையில். அவர்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரேன்னு சொல்லுவார். இன்னும் நோய்வாய்ப்பட்டு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள், அவர்களை பற்றி நமக்கு கவலை வேண்டியதில்லை. வாரியார் சுவாமிகள் சொன்ன மாதிரி வைரத்தை எல்லாரும் வாங்கினா வைரத்துக்கு பெருமை இருக்காது. அந்த மாதிரி வைரத்தை விட வசத்தியானது உயர்ந்தது நம்முடைய 12 திருமுறைகள். தமிழ் பாடினால் இறைவனை அடைய முடியும் என்று இந்த உலகத்திலே பறைசாற்றியவர்கள் நால்வர்கள். தமிழ் பாடினாலும் சரி, அத்தமிழை கேட்டாலும் சரி. உலகத்திலேயே தமிழை பாடியவர்க்கும் முக்தி, தமிழை கேட்டவர்க்கும் முக்தி என்று சொன்னவர்கள். முக்தி மட்டுமல்ல, பொன்னடைந்தார், போகங்கள் பல அடைந்தார், அவர் புட்டியரே என்று சொன்னார். மண் புகார் வான் புகுவர் மனமிலையார், பசையாலும் கண் புகார் பிணியறியார், கற்றாரும் கேட்டாரும். எதை கற்றாரும்? திருமுறையை கற்றாரும் திருமுறையை கேட்டாரும். விண்புகார் என வேண்டா வெண்மாட நெடுவீதி தன்புகார் சாய்க்காட்டியம் தலைவன் தாழ் சார்ந்தாரே என்று சொல்லுகிறார் தாழ் பிள்ளையார் ஞான சம்பந்த பெருமான். அவ்வகையிலே திருமுறையை கற்றவர்களும் திருமுறையை கேட்டவர்களும் அவர் ஓங்கினார், அவர் ஓங்கினார் என உரைக்கும் உலகமே என்று சொல்லுகிறார்கள். ஆக திருமுறைகளை வாரம் ஒரு முறையாவது 1 மணி நேரமாவது
நாம் கற்க வேண்டும், கூட சேர்ந்து பாட வேண்டும், கூட்டு வழிபாடு செய்யணும். இதற்கு நிறைய பேரு கிளாஸ், இது கிளாஸ் கிடையாது, வழிபாடு. சொற்றமிழ் திருமுறை வழிபாடு, நிறைமொழி மாந்தர் ஆணையில் சொன்ன மறைமொழியாகிய மந்திர வழிபாடு. வேதத்துடைய டிரான்ஸ்லேட் தான் திருமுறை. வேதம் ஓத முடியலன்னு வருத்த வேண்டியதில்லை, அது தமிழ் வேதமாகவே நமக்கு கிடைச்சு விட்டது. எழுது மறை, அது எழுதா மறை, இது எழுதுகின்ற மறை. ஆக நாவுக்கரசருடைய திருவடியை போற்றி அடுத்து வருகிற கிழமை, அடுத்த வாரம் நாவுக்கரசர் குரு பூஜை சால பொருத்தமாக அமைந்திருக்கிறது. மிகுதியான பொருத்தம். திருவாரூர் தேரில் துவங்கிய முற்றோதல், நாவுக்கரசர் பதிகம். அவர் அடுத்த வாரம், அடுத்த கிழமையிலே அவருடைய குரு பூஜை நல்ல நாள், சித்திரை சதயம். அந்த நாளை ஒட்டி அவர் பதிகத்தை பாடி நிறைவு செய்வது நமக்கெல்லாம் பெருமான் தந்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. சிவனை நம்பியவர்கள் யாரும் கெட்டுப்போனதாக வரலாறு கிடையாது. இப்பேற்பட்ட பாக்கியத்தை நமக்கு சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு ஒவ்வொரு வாரமும் புதிதாக புத்து உணர்ச்சியோடு எழுந்து பதிகங்களை சீர் செய்து, பதிகங்களை தட்டச்சு செய்து, அப்பதிகங்களை கணினிலே ஏற்றி நம்முடைய இல்லத்தின் வாயிலாக நம்முடைய கையிலே தமிழ விட்டு கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், இதற்கு பின்னால இத்தனையோ அடியார்கள் திருமுறை புத்தகத்திலே இருந்து அதை எடுத்து அதை அச்சு செய்து பிழை நீக்கி அதை நமக்கு கண்முன்னாலே தந்து இலவசமாக விலையிலியாக, விலையில்லாத மாலை, விலையில்லாத இந்த மாலையை, அருந்தமிழ் மாலையை உலகெங்கிலும் இருக்கிற அடியவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக, உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள், உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் பயன்படக்கூடிய ஒரே முற்றோதல் சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நிகழ்த்துகிற மிக சிறப்பு வாய்ந்த இந்த 12 திருமுறை முற்று ஓதுதல் பெருவிழா. 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த முற்றோதலை கலந்து கொள்ள வேண்டும். சோர்வடைய வேண்டாம், துக்கம் அடைய வேண்டாம், சோம்பி அடைய வேண்டாம். எல்லோரும் எப்பொழுது சனிக்கிழமை வரும் என்று ஆர்வத்தோடு இருந்து 1 மணி நேரமாவது, அரை மணி நேரமாவது நீங்கள் பங்கு பெற்றாலே அதுல போதும். அது பெரிய சிறப்பு. ஆகையினால சைவம் வளர வேண்டும், உலக மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தீவிரவாதம், போர், பஞ்சம், பசி, பட்டினி இவையெல்லாம் நீங்கி நல்ல மழைவளம் பொழிந்து மலிவளம் சுரக்க எல்லோரும் நல்ல முறையிலே சகோதரத்துவத்துடன் வாழ்வதற்காக இந்த முற்றோதல் செய்து வருகிறோம். அன்பர்கள் உலக நன்மைக்காகத்தான் இந்த முற்றோதல் செய்கிறோமே தவிர பொருள் பற்றி செய்யவில்லை என்று உணர்ந்து அன்பர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி 108 அர்ச்சனையை போற்றிய செய்கிறார் நாவுக்கரசர். இந்த பதிகத்துக்கு சிறப்பு வேற எந்த பதிகத்துக்குமே கிடையாது. நம்ம கோயில்ல போனா அர்ச்சனை பண்ணுவோம். சிவாச்சாரியாட்ட மமோபாத்த சமஸ்த துரித சேட்வாரா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரித்தியர்த்தம்னு சொல்லி சிவபெருமானையும் அம்பிகையையும் அவர்களுடைய மன மகிழ்ச்சி அடைவதற்காக மலர்களை போட்டு அர்ச்சனை பண்ணுவோம். அதுல எல்லாரும் பேர் சொல்லுவாங்க, நாம் யாகாம், நாம் யாகாம், இந்த நட்சத்திரம், இந்த குடும்பம் அப்படின்னு ஏதாவது அர்ச்சனை பண்ணுவாங்க. இது வழமையான ஒன்று. அப்படி அர்ச்சனை பண்ணுகிற பொழுது 108 அர்ச்சனை பண்ணணுங்கிறது விதி. ஆனா இப்போ அது சுருங்கி போய் 51, 18, இப்ப 5 தான். காசுக்கேற்ற அர்ச்சனைங்கிற மாதிரி வந்து விட்டது. சில கோயில்ல மட்டும், பல கோயில்ல இல்ல. நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்ல திருமுறை உணர்ந்த அன்பர்கள், ஆகமம் கற்ற ஆச்சாரியர்கள், வேதங்களை கற்ற ஆச்சாரியர்கள், அடியார்களை மதிக்க தெரிந்த ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை போற்றுவோம். அப்படி இந்த தமிழ் போற்றி 108 போற்றி இருக்கு, 108 அர்ச்சனை. ஓம் சிவாய நம, ஓம் சம்பவே நம, ஓம் பினாகினே நமன்னு 108 அர்ச்சனை. அத தமிழ்ல சொன்னா என்ன கிடைக்கும்? அதுதான் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி. எதை கற்றவர்கள்? திருமுறையை கற்றவர்கள் உண்ணும் கனி. கடலடைந்தார் செல்லும் கதி. அற்றவர்களுக்கு ஆரமுது. யாரும் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஆரமுதாக இருப்பானா.
அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவதம் புறமரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. இந்த தாண்டகம் திருவாரூர்ல தினந்தோறும் சாயரட்ச பூஜையில மாலை வேளையில ஓதுவாமூர்த்திகள் இந்த தாண்டகத்தை சொல்லி சிவாச்சாரியார்கள் அர்ச்சனை செய்வார்கள். இந்த தாண்டகம் இல்லாம அர்ச்சனை இல்லாம தீபாராதனை நிகழ்வது இன்ன வரைக்கும் கிடையாது, நாவுக்கரசர் காலத்துல இருந்து. இது என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, இந்த தாண்டகத்துல போற்றி அப்படின்னா வடமொழியில நம நமக நம நமக அப்படின்னு இருக்கும். இந்த நம நமகங்கிற வார்த்தை தான் போற்றி அப்படின்னு தமிழ்ல இருக்கு. உன்னை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன் அப்படின்னு அர்த்தம், போற்றுகிறேன். இதுல இந்த போற்றிங்கிற வார்த்தை என்னன்னா 108 சரியா வரும். 108 அர்ச்சனைக்கு நிகரான ஒரு தாண்டகம் இந்த தாண்டகம். அன்பர்கள் தினந்தோறும் சிவபூசை செய்கிற அன்பர்கள் இந்த தாண்டகத்தை சொன்னா, கையில மலர் இல்லையே பரவாயில்ல, சுவாமி சிவலிங்கம் இல்லையே பரவாயில்ல, என்ன இருக்கோ எந்த நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரந்தால் மறவாமை பொருள். எந்த இடத்துல எந்த நிலையில இருந்தாலும் கூட மனசுக்குள்ள இந்த தாண்டகத்தை சொன்னா போதும், சுவாமிக்கு மலர் போய் சேர்ந்துடும். அப்படி இந்த தாண்டகத்தை பாடி திருவாரூர் பெருமானை அவரவர் நாட்டிலே இருந்து, அவரவர் வீட்டிலே இருந்து, அவரவர் உள்ளத்தின் கிடங்கிலே இருந்து கொண்டு மனதார திருவாரூர் பெருமானை நெஞ்சிலே இருத்தி, துஞ்சல் இல்லாது சோர்வு இல்லாது ஞான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வோம். தமிழ் பார்க்கலார். ராகம் அரிக்காம்போதி. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கழலடைந்த செல்லும் கதியே போற்றி, அற்றவர்க்கு ஆரமுதமானாய் போற்றி, அல்லலர் தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்ல மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவதம் சுரமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. வங்கமலி கடனங்கமுண்டாய் போற்றி, மதயான ஈருரிவை போர்த்தாய் போற்றி, குங்கலரும் நரும் கொண்டை தாராய் போற்றி, கொல்புலி தொலாடை புழகா போற்றி, அங்கரனே அமரர்கள் தம் இறைவா போற்றி, ஆலமர நீழல் அறம் சொன்னாய் போற்றி, செங்கனக தனி குந்தே சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. மலையார் மடந்தை மணானா போற்றி, மழவிடையின் பாதம் போற்றி போற்றி, நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி, நெற்றி மேல் ஒற்றை கண்முடையாய் போற்றி, இளையாந்த மூவிளைவேல் ஏந்தி போற்றி, ஏழ்கடலும் ஏழ் பொழிலும் ஆனாய் போற்றி, சிலையாலங்கையில் அறித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பொன்னியலுமேனியனே போற்றி போற்றி, பூதப்படை முனையாய் போற்றி போற்றி, மன்னிய சிமறை நான்குமானாய் போற்றி, மறியேந்து கையாரே போற்றி போற்றி, உண்ணும் அவர் புன்மயனே போற்றி போற்றி,
உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி, சென்னி மிசை வெண் பிறையாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி, நட்டவனே நின் பாதம் போற்றி போற்றி, வெஞ்சுடரோன் பல்லிருத்த வேந்தே போற்றி, வெண்மதிய கண்ணி விக்கித்தா போற்றி, துஞ்சிருளாடல் உகந்தாய் போற்றி, தூணுரிமை கனிந்த சோதி போற்றி, செஞ்சடையின் பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. சங்கரனின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவனின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனின் பாதம் போற்றி போற்றி, அங்கமல தயனோடு பாதம் காணா அனலுருவனின் பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே திருமூலட்டானனே போற்றி போற்றி. வம்புடவு கொண்டை சடையாய் போற்றி, வான்பிறையும் வாடரவும் வைத்தாய் போற்றி, கொம்பனைய நுண்ணிடைய கூறா போற்றி, குறைகடல குத்துதைத்த கோவே போற்றி, நம்பும் அவர் கரும்பொருளே போற்றி போற்றி, நாள் வேதமாரங்கமானாய் போற்றி, செம்பொனே மரகதமே மணியே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி, உகப்பார் மனத்தென்னும் நீங்காய் போற்றி, வள்ளலே போற்றி மணாலா போற்றி, வானவர் கொண்டோள் துணித்த மைந்தா போற்றி, வெள்ளை விகித்தா போற்றி, மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி, தெள்ளு நீர் கங்கை சடையாய் போற்றி, திருமூலட்டானனே போற்றி 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 போற்றி. பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி, புத்தேடி போற்றும் பொருளே போற்றி, தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி, திருமாலு காடி அளித்தாய் போற்றி, சாவாமே காத்தன்னை ஆண்டாய் போற்றி, சங்கொத்த நிற்றம் சத்துரா போற்றி, சேவார்ந்த வெள்கொடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. பிரமந்தம் சிரம் நெறித்த பெரியாய் போற்றி, பெண்ணுருவடான் உருவை நின்றாய் போற்றி, கரநான்கும் கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பர் காற்ற எளியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அந்தரக்கனை ஞான்கு தோலும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி.
திருச்சிற்றம்பலம். அப்பேற்பட்ட போற்றி தாண்டகத்தை பாடி நாவுக்கரசர் பாடிய நிறைவு திருத்தாண்டகம் 10வது திருத்தாண்டகம். அப்பதிகத்தை பாடுவோமாக. மிக அற்புதமான பதிகம் இது. இந்த பதிகம் முழுக்க சுவாமியை வியந்து பாடியிருக்கிறார் நாவுக்கரசர். இந்த சுவாமி எவ்வளவு பழமை வாய்ந்தவன். இந்த திருவாரூர் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த திருவாரூருக்கு வந்த பிறகுதான் இந்த அற்புதங்கள்லாம் செய்தானோ அப்படின்னு சொல்றார். அப்போ திருவாரூர் எவ்வளவு பழமை வாய்ந்ததுங்கிறத இந்த தாண்டகத்துல சொல்லுகிறார் நாவுக்கரசர். எவ்வளவு பழமை வாய்ந்தது திருவாரூர். இது பூங்கோயில்னு பேரு, சிதம்பரம் வெறும் கோயில்னு பேரு. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தலம்தான் இந்த தலம். ஒருவனாய் உலகத்த நின்ற நாளோ, ஓருருவே மூவுருவம் ஆன நாளோ. இவன் உடம்புல இருந்தா ருத்ரர்கள், பிரம்மா எல்லாம் வந்தாங்க, விஷ்ணு எல்லாம் வந்தாங்க. அதற்கு முன்னாடியா கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ, யமனை சம்ஹாரம் செய்வதற்கு முன்னாடியா காமனையும் கண்ணழலால் விழித்த நாளோ, காம தகனம் செய்த நாளுக்கு முன்னாடியா மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளும், யாரும் காண முடியாத வகையிலே ஜோதி பிழம்பாக நின்ற நாளுக்கு முன்னாடியா மானும் மழுவும் ஏந்துவதற்கு முன்னாடியா, அல்லது அம்பிகை பாகமாக கொள்வதற்கு முன்னாடியா, மாதோர் பாகம் திருவினால் முன்னோ பின்னோ, அதுக்கு முன்னாடியா பின்னாடியா இந்த திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே அப்படின்னு இந்த திருவாரூர் பெருமையை மிக அழகாக சொல்லுகிறார் நாவுக்கரசர். நாவுக்கரசர் மாதிரி இந்த உலகத்துல கலைவாய்மை காவலர் வேற யாரும் கிடையாது. அத்தனை ஞானங்களையும் அத்தனை வித்தைகளையும் அவர் எவ்வளவு எளிமையா இருக்கிறாருங்கிறது அவருடைய வாழ்க்கையில, அவருடைய தாண்டகத்துல தான் பார்க்க முடியும். ஆனா அவருக்கு எவ்வளவு படிச்சிருக்கிறாருங்கிறத சில இடங்கள்ல தேவாரத்துக்கு விளக்கமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பதிகம் இது. இந்த பதிகத்தினுடைய 9வது பாட்டுல ஒரு பாட்டு பாடியிருப்பார். இன்ன வரைக்கும் அந்த பாட்டுக்கு நிறைய பேர் அர்த்தமே சொல்ல முடியாம தவிக்கிற காலம்லாம் உண்டு. அந்த ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். புகையட்டும் போக்கட்டும் புலன்கள் எட்டும் பூதங்கள் அவை எட்டும் பொழில்கள் எட்டும் கலையட்டும் காப்பு எட்டும் காட்சி எட்டும் களச்சேவடி அடைந்தார் களையட்டும் நகையட்டும் நாளெட்டும் நன்மை எட்டும் நலம் சிறந்தார் மனத்தகத்து மலர்கள் எட்டும் திகையட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலா கொண்ட நாளே. 8 சொல்றார். புகை அப்படின்னு சொன்னா பிறவி. புகை 8 பிறப்பு இருக்குன்னு சொல்றார். போக்குன்னா குற்றம், போக்கிரின்னு சொல்லுவாங்க. போக்குன்னா குற்றம், பிழை. போக்கு 8, புலன்கள் 8, ஐம்புலன்கள் தானே இங்க 8 சொல்றாரு. ஒத்தையும் சேர்த்து சொல்றார். தன்மாத்திரை, கரணம், கண்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்த கரணம் எல்லாம் சேர்த்து 8ன்னு சொல்றார். பூதலங்கள் அவை 8, பூமிகள் பூதலங்கள் அவை 8. பொழில்கள் 8, பொழில்னா தீவு, பொழில்னா இலங்கை மாதிரி இருக்கிற தீவு. 8 தீவு இருக்குதான். அப்படி பொழில்கள் 8, கலை 8, கலைனா கடல்னு பேரு. 8 கடல் இருக்கு. கலைனா கடல். காப்பு 8, காப்புனா மலைகள்னு அர்த்தம், மலை. காட்சி 8, அந்த கடலும் மலையும் சேர்ந்த காட்சி 8 காட்சி வருமா.
காலை மாலை மதியம், அந்த மதியத்துக்கு இடைப்பட்ட நேரம், இரவு நேரம் அப்படின்னு 8 காட்சி ஷோஸ். காட்சி எட்டும் கடல் சேவடி அடைந்தார் கலை எட்டும் கலை கண் எட்டும். 8 விதமான துன்பம். நகை எட்டும், நகைனா ஒளி வெளிச்சம், நகை எட்டும். அதனாலதான் ஆபரணத்துக்கு பேர நகைன்னு பேர் இருந்தது. வெளிச்சம் இருக்கிறதுனால அது பேர் நகைன்னு பேர். எல்லாமே நகை கிடையாது. வெயில் பட்டா பிரதிபலன், அந்த அந்த உலோகத்துல இருந்து ஒளி வரணுமா, அப்படி வரக்கூடிய ஒளி அந்த வைரம் தங்கம் வெள்ளி, அதனால அது பேரு நகைன்னு பேரு. அதான் புன்னகைன்னு பேரு. சிரிப்புக்கும் அந்த வெளிச்சம் உண்டு. நகை எட்டும், 4 எட்டும், 7 நாள் தானே இருக்கிறது, அதனால 4 எட்டுங்கிறாரு. நன்மை எட்டும், நன்மை 8. நலம் சிறந்தார் மனத்தகத்து மலர்கள் எட்டும். அகமலர்கள் அறம் பொருள் இன்பம், பொறாமையின்மை, சகிப்புத்தன்மை, வைராகியம், ஐஸ்வர்யம், இவையெல்லாம் சேர்ந்த 8 மலர்கள். திகை எட்டும், திகைன திசை, திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்குன்னு 8 திசை. இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி நீ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளேன்னு சொல்றார். இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு 8க்கும் விளக்கம் சொல்லணும்னா, இந்த 8 மலைகள்னா என்ன, 8 பிறவினா என்ன, 8 கடல்கள் என்ன, அந்த கடல் எங்கெங்க இருக்கிறது, காட்சி தான் என்ன, அந்த மலைகள் 8 மலைகள் என்ன, இது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பக்கத்தை விளக்க எழுதுறார் சிவகோமினியார், பொங்கு சேக்கிழார், சி.கே. சுப்பிரமணிய முதலியார். இந்த ஒரு பாட்டுக்கே விளக்கம் சொல்லணும்னா எப்படியும் 4 கிழமை, 4 வாரங்கள் 5 வாரங்களாக ஆகும். அதனால இந்த இப்படியெல்லாம் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். நாம் பதிகத்தை விண்ணப்பம் செய்வோம். ராகம் அரிக்காம்போத்தி, பண் குறிஞ்சி. ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளும் ஓருருவே மூவுருவமான நாளும் கருமனாய் காலனை முன் காய்ந்த நாளும் காமனையும் கண்ணடலால் விழித்த நாளும் மறுமனாய் மண்ணும் விண்ணும் தெரித்தனாலோ மான்மறிகையேந்தியோ மாதோர் மாதம் திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளே, திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே, திருவாரூர் கோவிலாய் கொண்ட நாளே. மலையார் பொற்பாவையோடு மகிழ்ந்த நாளோ பாண்டவரை வலிய முதமூட்டி எண்ணால் நிலை பேறு பெருவித்து நின்ற நாளோ நினை பரிய தளப்புழம்ப நின்ற நாளோ அலை சாமை கடல் நஞ்சை அலை சாமை அலை கடல் நஞ்சுண்ட நாளோ அமரர் கணக்குடை சூழ இருந்த நாளோ சிலையால் முப்புறமெரித்த முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளே, திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. பாடகம் செர்மெல்லடினல் பாவையாகும் நீயும் போய் பார்த்தனது பலத்தை காண்பான் வேடனாய் வில் வாங்கி எய்தனாலோ விண்ணவர்க்கும் கண்ணவனாய் நின்ற நாளோ மாடமொடு மாளிகைகள் மல்கு தில்லை மணி திகழும் அம்பலத்தை மண்ணி குத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ இல்லை அம்பலத்தே மண்ணி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலா கொண்ட நாளே. ஓங்கி முயந்தெழுந்து நின்ற நாளோ ஓருகம்போல் ஏழுகமாய் நின்ற நாளோ தாங்கிய சித்தலையானவானோர் செய்த
தக்கந்தல் பெருவேள்வி தகத்த நாளோ நீங்கிய தாமரைய நெடுமாலோடு நில்லாய பெருமானே என்றங்கு ஏத்தி வாங்கி மதி வைப்பதற்கு முன்னோ பின்னோ வளராருள் கோயிலாய் கொண்ட நாளே வளராரூர் கோவிலா கொண்ட நாளே பாலனாய் வளர்ந்திலா பான்மையானே பணிவார்கங்கங்க பற்றத்தானே பத்தானே நீலமாமணி கண்ட தெந்தோடானே நெருநனைய இன்றாகி நாளையாகும் சீலமே சிவலோக நெறியேயாகும் சீர்மையே கூர்மையே குணமே நல்ல கோலம் நீ கொள்வதற்கு முன்னோ பின்னோ குளிராருள் கோயிலாய் கொண்ட நாளே குளிராருள் கோவிலா கொண்ட நாளே சிரம் பலவும் வழிகாட்டி செய்கை காட்டி சிறியாய் பெரியாய் நின்ற நாளோ மரம் பலவும் உடையாரை மயக்கம் தீர்த்து மாமுனிவர் கருள் செய்தங்கிருந்த நாளோ பிறங்கிய பிரமன் தன் தலை கை ஏந்தி பிச்சையே சுன்று நின்ற நாளோ அறம் பலவும் உரைப்பதற்கு முன்னோ பின்னோ அணியாறு கோயிலாய் கொண்ட நாளே நிலந்தரத்து நீண்டுருவமான நாளோ நிற்பனவும் நடப்பனவும் நீயே ஆகி கலந்துரைக்க கற்பகமாய் நின்ற நாளோ காரணத்தால் நாரணனை கற்பித்தன்று பலம் சுருக்கி வல்ல சுரர் மாண்டு வீழ வாசுகியை வாய் மடுத்து வானோர் உய்ய சலந்தரனை கொள்வதற்கு முன்னோ பின்னோ தன்னாரூர் கோயிலாய் கொண்ட நாளே தன்னாரூர் கோயிலா கொண்ட நாளே பாதத்தால் முயலகனை பாதுகாத்தே பாரக்கத்தே பரஞ்சுடர நின்ற நாமோ கீதத்தை மிக பாடும் அடியார்க்கென்றும் கேடிலா வானுலகம் கொடுத்த நாளோ பூதத்தான் பொருநீலி புனிதன் மேவி பொய்யுறைய மறை நால்வர் பின்னோர்க்கு என்றும் வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ விழவாறு கோயிலா கொண்ட நாளே விழவாறு கோயிலா கொண்ட நாளே புகையட்டும் பொக்கட்டும் புலன்களட்டும் பூதலங்கள் அவையட்டும் பொழில்கள் எட்டும் கலையட்டும் காப்பெட்டும் காட்சியட்டும் கழச்சேவடி அடைந்தார் கலை கண்கெட்டும் நகையட்டும் நாளெட்டும் நன்மை எட்டும் நலம் சிறந்தார் மனத்தகத்து மலர்கள் எட்டும் திகையட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே ஈசனாய் உலகேலும் மலையுமாகி இராவணனை ஈடழித்திட்டிருந்த நானோ வாசமலர் மகிழ் சென்றோ மத யானை உரி போர்த்து மகிழ்ந்த நாளோ தாது மலர் சண்டிக்கு கொடுத்த நாளோ சகரர்களை மறிச்சிட்டாற் கொண்ட நாளோ தேசம் உமை அறிவதற்கு முன்னோ பின்னோ தேசம் உமை அறிவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே திருவாரூர் கோயிலா
கொண்டனாலே ஏ ஏ திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசருடைய பதிகங்கள் நிறைவு பெற்று அவருடைய பெரிய புராண பாடல்களை பாடி சுந்தரர் பெருமானுடைய பதிகங்களை விண்ணப்பம் செய்வோமாக. அங்கனைந்து தம்பெருமான் அடிவணங்கியாராகாது பொங்கிய அன்பொடு திளைத்து போற்றிசைத்து பணி செய்யும் தங்கு பெரும் காதலினான் தாமரை மேல் விரிந்தனோடு செங்கன்மால் அறிவறியார் திருவாரூர் தொழ நினைந்தார். பெருவாச மலர் சோலை பெருவேலூர் பணிந்தேத்தி முருகாரும் மலர் கொன்றை முதல்வனார் பதிப்பிற திருவாரூர் விளமருடன் செல்விரதி வாகீசன் மாறுவாரூர் எரித்தவனம் திருவாரூர் திருவாரூர் வந்தடைந்தார் திருவாரூர் வந்தடைந்தார். ஆண்ட அரசு எழுந்தருள ஆரூரில் அன்பர்கள் தாம் நீண்ட சடைமுடியார் நிறைந்த அருள் பெற்றுடையார் தான் தகு மாளிகை மாடம் கவின் சிறந்து ஓங்கிடையெங்கும் சேத்திகள் வீதிகள் பொலிய திருமலி மங்களம் செய்தார் திருமலி மங்களம் செய்தார். பற்றுண்டில வரும் பாதகராகும் அமனர்த்தம் பாகால் உற்ற பிணி ஒழிந்து உய்ய போந்தேன் பெறலாவது ஒன்றே புற்றிடம் கொண்டான் தன் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் புண்ணியம் என்று உற்ற உணர்வொடும் ஆரூர் திருவீதி உள்ளணைந்தார் ஆரூர் திருவீதி உள்ளணைந்தார். செய்ய மணி ஒளி சீழ்துரு முன்றில் முந்தேவா சிறியன் சார்ந்து பொய்யோளா மலர் சோலை புயல் கூவ மயிலாலும் ஆரூரரை கையினால் தொழாதொழிந்து கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனே என்று எய்தறிய கையறவாம் திருப்பதிகம் அருள் செய்து அங்கு இருந்தார் அன்றே. நீடு புகழ் திருவாரு நிலவுமணி புற்றிடம் கொள் நிறுத்த தம்மை
ஓடிய கண்போடு காலங்களில் அணைந்து கும்பிட்டு கோதில் வாய்மை பாடிலம்பூதத்தினான் எனும் பதிக்கம் முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்து உருகி நயந்து செல்வார் நான் மறை நூல் பெருவாய்மை நமினந்தி அடிகள் திருத்தொண்டின் நன்மை பான்மை நிலையால் அவரை பரமரு திருவிருத்தத்துள் வைத்து பாடி தேன்மருவும் கொன்றையார் திருவாரூர் அறநெறியில் திகழும் தன்மை ஆன திறம் போற்றி அணிவீதி பணி செய்தங்கு அமரும் நாளில் நீராறும் சடை முடியார் நிலவு திருவலிவலம் நினைந்து சென்று வரா முறை மங்கை உமை பங்கரு கடல் பணிந்து மகிழ்ந்து பாடி காரும் கரை கண்டரு கீழ்வேலூர் கன்றாப்பூர் கலந்து பாடி ஆராத காதலினால் திருவாரூர் தனி ஆராத காதலினால் திருவாரூர் தனில் மீண்டும் அணைந்தார் அன்றே திருவாரூர் மீண்டும் அணைந்தார் அன்றே திருப்புகழூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவியழும் காதல் புரி வேட்டை கூற ஒருபடுவார் திருவாரூர் பொறுவாறு தொழுத கண்டங்கு உள்ளம் வைத்து பொறுப்பறையில் மடப்பாவை இடப்பாகரு பதிபிறவும் பணிந்து போந்தார் ஆண்டகரசு எழுந்தருளி அணியாரூர் மணி புற்றில் அமர்ந்து வாழும் நீண்ட சுடர்மா மணியை கும்பிட்டு நீடு திருப்புகளூர் நோக்கி மீண்டருளினார் என்று கேட்டருளி எதிர்கொள்ளும் இருப்பினோடும் ஈண்டு பெரும் தொண்டர் குழா புடை சூட எழுந்து அருளி எதிரே சென்றார் திருநாவுக்கரசரின் சென்றிரஞ்ச சிறபுறத்து தெய்வவாய்மை பெருஞான சம்பந்த பிள்ளையார் எதிர்வணங்கி அப்பரே நீர் வரும் நாளில் திருவாரூர் திகழ் பெருமை வகுத்து உரைப்பீர் அப்பரே வகுத்துரைப்பீர் என்று கூற அருணா அஞ்செழுத்தும் பயில்வாய்மை அவரும் எதிர் அருளி செய்வார்.
சித்தம் நிலாவும் தென் திருவாரூர் நகராலும் மைத்தளை கண்டரு ஆதிரை நாளில் மகிழ் செல்வம் இத்தகை மைத்து என்று என் மொழிகே என் முறை செய்தார் முத்துவிதானம் மணி பொற்கவரி மொழி மாலை அம்மொழி மாலை செந்தமிழ் கேளா அணிசண்பை கைமலி கண்டத்து அண்டர் பிரானார் மகனாரும் கொய்மலர் பாவி தென்திருவாரூர் கும்பிட்டே உம்முடன் வந்துங்கு உடன் அமர்வேன் என்று உரை செய்தார். மாமதிலாரூர் மன்னரை அங்கு வணங்க செந்தாமரையோடடை சண்பயன நாதன் தான் ஏக நாமரு சொல்லின் நாதரும் ஆர்வத்தொடு புக்கார் பூமலர் வாச தல்பனை சூழும் புகழூரில் அப்படி சின்னால் சென்ற பின்னாரோ நகராலும் துப்புரள் வேணி கண்ணுதலாரை தொழுது இப்பால் மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர் வேணு புறத்து எங்கள் பொற்புரி முன்னூல் மார்பனும் வந்தார் புகழூரில். இம்மாய பவத்தொடக்கமாம் இருவினைகள் தமை நோக்கி உம்மால் இங்கு என்ன குறை உடையேன் நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன் அலையேன் மின்னீரென்று. திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன் அலையேன் மின் என்று பொய்மாய பெருங்கடலுள் பொய்மாய பெருங்கடலுள் எனும் திருத்தாண்டகம் உகந்தாக. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருடைய திருவாரூர் திருப்பதிகங்கள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. குரு முதல்வருடைய துதி. நோக்குருடுதலோ நின்னிடை விருப்பால் நூல் பக அண்ணனும் மருங்குள் பார்ப்புவி முலை மகளிர் தம்புனவி மாற்றுவான் சென்றனல் என்றால் கோக்களிக்காமன் வயிற்றிடை குத்தி கொண்டத்தே கொண்ட தேகத்துக்கு நீ புகழாய் காக்கரும் அதிலை மதலை விழுங்கிய முதலை முதலை காண்டிட தோன்றும் நாவலனே ஏ திருச்சிற்றம்பலம். சுந்தரர் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாரூர் திருப்பதிகம் இது. உலக நிலையாமை, இளமை நிலையாமை, வாழ்வு நிலையாமை என்ற தத்துவத்தின்படி இந்த பதிகம் பாடியிருக்கிறார்கள். ஆரூர் பெருமானே, நான் அஞ்சுகிறேன். எதை பத்தி அஞ்சுகிறேன்? இந்த உலகத்துல எதுவுமே நிலைமை கிடையாது, எதுவும் நிலை கிடையாதப்பா.
நீ மட்டுமே நிலை சாஸ்வதம் அப்படின்னு சாமி பாடுறார். இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு, துன்பத்தோட சேர்ந்த இன்பம், இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இவைதான். துன்பத்தில் இன்பம் விளையா இன்பத்தில் இன்பம் விளையாதான், துன்பத்தில் துன்பம் அப்படின்னு சொன்னார் வள்ளுவ பெருமான். வாழ்க்கையில இன்ப துன்பமும் வந்துகிட்டே இருக்கும். அதனால யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு மட்டும் ஏன்னு கேட்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. எல்லாருக்கும் அது நிலை. அத சொல்றார், பறை கிழித்து அணைய போர்வை. இந்த உடம்புல சத தோல் எப்ப கிழியும்னு சொல்லியாது. பற்றியான் நோக்கினருக்கு திரை கொணர்ந்து ஈண்டி தேவர். திரைனா கப்பம். தேவர்கள் வரி கட்டுவது மாதிரி, கப்பம் கட்டுவது மாதிரி செம்பொன்னும் மணியும் தூவி அரைகடல் இறைஞ்சும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே. அடுத்த பாட்டுல சொல்றார் மிக அழகா, ஊன்மிசை உதிர குப்பை ஒரு பொருள் இல்லாத மாயம். இது குப்பை, சத மூட்டை, மாமிச மூட்டை. ஊன்மிசை, ஊன்னா சத, ஊன்மிசை உதிர குப்பை, ரத்தத்தோடு சேர்ந்த சத, ஒரு பொருள் இல்லாத மாயம். இது யாருக்கும் பயன்படாது. மான்மறித்து அணைய நோக்கின் மடந்தனார் மதிக்கும் இந்த மானுட புறவி வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன், ஆண் நல் வெள்ளேற்ற ஆரூர் அப்பனே அஞ்சினேன்னு ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றார். இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சுந்தரரே மிக தெளிவாக சொல்றார். உலக நிலையாமை, இப்படி இருந்து நம்ம காசு பணம் புகழ் பெருமைன்னு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இந்த பிறவியை வீண் பண்றமே, தேவார திருவாசகம் பாடி சைவ திருத்தொண்டு செய்து தர்மங்கள் செய்து நம்முடைய சந்ததிக்கெல்லாம் நம்முடைய பரம்பரைக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சுந்தர பெருமான் பாடியிருக்கிறார்கள். 18 வயசுல அவர் பாடி முக்தி அடைஞ்சார். நமக்கு இந்த வயசுலயாவது இந்த பதிகத்தை பாடக்கூடிய பாக்கியத்தை அவர் வழங்கியிருக்கிறார் எம்பெருமான் நம்பிகள் நாரூரர். அவர் திருவடியை போற்றி இந்த பதிகத்தை பாடுவோமாக. பண் இந்தளம் மாயா மாலவ கவலை பித்தா பிறை சூடி என்பதை போல பாட வேண்டிய பதிவு. இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு, பறை கிழித்து அணைய போர்வை, பற்றியான் நோக்கினேற்கு திரை கொணர்ந்து ஈண்டி தேவர், செம்பொன்னும் மணியும் தூவி அரை கடல் இறஞ்சுமாரூர் அப்பனே அஞ்சினேனே, அப்பனே அஞ்சினேனே. உன்மிசை உதிர குப்பை ஒரு பொருளில்லாத மாயம், மான்மரி தனைய நோக்கில் மடந்தை மான் மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வு வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன், ஆனல்கள் ஏற்ற ஆரூர் அப்பனே அஞ்சினேனே, ஆரூர் அப்பனே அஞ்சினேனே. அறுபதும் பத்தும் எட்டும் ஆறினோடஞ்சும் நான்கும் துரிபறி தனைய நோக்கி சொல்லிட்டொன்றாக சொல்ல, நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குமார்க்கு அறிவினை கொடுக்குமாரூர் அப்பனே அஞ்சினேனே. சொல்லிடில் வெல்ல இல்லை சுவையிலா பேதை வாழ்வு, நல்லதோர் கூரை புக்கு நலமிக அறிந்தே நல்லேன், மல்லிகை மாட நீடு மருங்கொடி நெருங்கி எங்கும் அள்ளி வள்ளி எங்கும் ஆரூர் அப்ப
அப்பனே அஞ்சேனே, அப்பனே அஞ்சேனே, அப்பனே ஆரூர் அப்பனே அஞ்சேனே. நரம்பினோடு எலும்பு கட்டி நசையினோடு இசை கொண்டில்லா புறம்பைவாய் குடியிருந்து குலத்தனாய் வாழ மாட்டே. விரும்பிய கமழும் உன்னை மாதவி தொகுதி என்றும் அரும்புவாய் மலரும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே, அப்பனே அஞ்சினேனே. மணமென மகிழ்வர் முன்னே மக்கள் தாய் தந்தை சுற்றம் பிணமென சுடுவர் பேத்தே பிறவியை வேண்டே தாயே பனையிடை சோலை தோறும் பைம்பொழில் விழாகத்து எங்கள் அனைவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சேனே, ஆரூர் அப்பனே, ஆரூர் அப்பனே அஞ்சினே. தாழ்வெனும் தன்மை விட்டு தனத்தையே மனத்தில் வைத்து வாழ்வதே கருதி தொண்டரு மறுமை கொன்றியகில்லார் ஆழ்குழி பட்ட போது அலக்கனில் ஒருவர்காவர் யாழ் முயன்றிருக்குமாரூர் அப்பனே அஞ்சினேனே. உதிர நீர் இறைச்சி குப்பை எடுத்ததோர் மலக்கு கைமேல் வருவதோர் மாய கூரை வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் கரியமாலயனும் தேடி கழலினை காண மாட்ட அரியனாய் நின்ற ஆரூர் அப்பனே அஞ்சேனே, அப்பனே அஞ்சேனே. பொய்த்தன்மை தாய மாய கோர்வையை மெய் என்று எண்ணம் பித்தக தாய வாழ்வு வேண்டி நான் விரும்ப இல்லேன் முத்தினை தொழுது நாளும் முடிகளால் வணங்குவாரும் அத்தன்மை தாகும் ஆரூர் அப்பனே அஞ்சேனே, அப்பனே அஞ்சேனே. அஞ்சொல்லார் அருள் பயக்கும் தமியனே தடமுலை கண் அஞ்சோளார் பயிலும் ஆரூர் அப்பனை ஊரன் அஞ்சே, அப்பனை ஊரன் அஞ்சே. செஞ்சொலால் நயந்த பாடல் சிந்தியார் ஏத்தவல்லார் நஞ்சூளார் கண்டத்து எங்கள் நாதனை நணுகுமாறே, நஞ்சூளார் கண்டத்து எங்கள் நாதனை நணுகுவாரே. ஏ திருச்சிற்றம்பலம். சுந்தரர் பாடிய அடுத்த திருப்பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாக. சுந்தரர் திருவாரூர் தங்கியிருந்து பொது பதிகங்களாக சில பதிகங்களை பாடினார். அப்படி திருத்தல யாத்திரையாக ஒவ்வொரு ஊரையும் பாடல் பெற்ற தலங்களை வைத்து பாடினார். அந்த பொது பதிகம் இது. பாடப்பட்ட இடம் திருவாரூர், பாடிய தலங்கள் வேறு. இதற்கும் பண் இந்தளம். வீழ காலனை கால் கொடுப்பாய்ந்த விலங்கனா
பூழையே சுகந்தானிடம் கொண்டதும் போவலூர் தாழையு தகட்டூர் தக்கலூர் தருமபுரம் வாழை காய்க்கும் வளர் மருகள் நாட்டு மருகடே 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 அண்டத்து கண்டத்தினப்புறத்தாடும் அமுதனோர் தண்ட தோட்டம் தண்டங்குறை தண்டலை ஆலங்காடு கண்டல் முண்டல்கள் சூழ்கழிப்பாலை கடற்கரை கொண்டல் நாட்டு கொண்டல் குறுக்கை நாட்டு குறுக்கையே மூலனூர் முதலாய முக்கண்ணன் முதல்வனோர் நாளனூர் நரையேருகந்தேதிய நம்பனூர் போல நீற்ற குற்றாலம் புறங்கனில் முட்டம் வேணூர் வெற்றியூர் வெண்ணி கூற்றத்து வெண்ணியே வெண்ணியே தேங்கூரும் திருச்சிற்றம்பலமும் சிராப்பள்ளி பாங்கூர் எங்கள் பிரான் புறையும் கடம்பந்துரை பூங்கூரும் பரமன் பரஞ்சோதி பயிலுமூர் நாங்கூர் நாட்டு நாங்கூர் நரையூர் நாட்டு நரையூரே 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 குடலை வென்ற மொழி மடவாளையர் கூறனான் மழலை ஏற்று மணாளன் கிடந்தடன் மால்வரை கிழவன் கீழை வழி பழையாறு கிழைய மிழலை நாட்டு மிழலை வண்ணி நாட்டு மிழலையே 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 தென்னோர் கைமை திருச்சுழிய திருகான பேயர் பன்னூர் புக்குறையும் பரமர்க்கு இடம் பாய்நலம் என்னோர் எங்கள் பிரான் முறையும் திருத்தேவனூர் பொன்னூர் நாட்டு பொன்னூர் புரிசை நாட்டு புரிசை ஈழ நாட்டு மாதோட்டம் தென்னாட்டு ராமேஸ்வரம் சோழ நாட்டு துருத்தினைத்தாடும் திருமலை ஆழிமுறான நாட்டுக்கெல்லாம் அணியாரிய கீழையில்லா அரணார்க்கிடம் கிள்ளி குடியதே நாளும் நன்னிலம் தென்பனையோர் வடகஞ்சனோர் நீள நீல் சடைய நெல்லிக்காவும் நெடுங்கணம் கால கண்டன் உறையும் கடைமுடி கண்டியோர் வேளார் நாட்டு வேளூர் விளத்தூர் நாட்டு விளத்தூரே விளத்தூரே தழலும் மேலிய கையலோர் பாகம் அமர்ந்தவன் தொழலும் தொல்வினை தீர்க்கின்ற சோதி சோற்றுத்துறை கழலும் கோதை உடையவன் காதலிக்கும் இடம் பழனம் பாம்பனி பாம்புரம் தஞ்சை தஞ்சாக்கையே தஞ்சை தஞ்சாக்கையே மைகொள் கண்டன் என் தோழன் முக்கண்ணன் வடஞ்சொழி பைகொள் வாளர வாட்டி திரியும் பரமனோர் செயல் வாழைகள் பாய்ந்துகளும் திருப்புங்கூர் நன்னரையல் மேல பொழிலனி ஆவடு துறையதே ஆவடு துறையதே ஏ
மேப்பேணி நாடதனில் திரியும் பெருமான் தன்னை ஆணையா அடியார்கள் தொழப்படும் ஆதியை நாணி ஊரன் வனப்பகையப்பன் பண் தொண்டன் சொல் பாணியால் இவையே துவர் சேர் பரலோகமே சேர் பரலோகமே பரலோகமே. ஏ திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து மீண்டும் நாம் அடுத்த கிழமை அடுத்த வாரம் திருவாரூரை தங்கியிருந்து தொடர்ந்து சுந்தரர் பாடிய பதிகங்களை பாடி விண்ணப்பம் செய்வோம். திருவாரூர் பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும், எல்லா நாட்டவர்க்கும், எல்லா ஊரிலே இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் 1 மணி நேரமாவது விடாது தொண்டு செய்து வருகிற, திருமுறை பாடி வருகிற அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, குபேரன் ஆண்ட பதி ராமணன் சிவபூசை செய்து பஞ்ச ஈச்சரங்களை தோற்றுவித்த புண்ணிய திருநாடு இலங்கை திருநாடு. அத்திருநாட்டில் குழந்தைகளும் பெரியவர்களும் சிறார்களும் திருமுறை பணியை, திருமுறைகளை பாடுவதற்கும் சைவ பணிகளை செய்வதற்கும் சிவஞான தமிழ் அன்பர்களுடைய அனுசரணையோடும் ஆதரவோடும் பிரணவம் அறக்கட்டளை என்கிற ஒரு அமைப்பை நம்முடைய சிவத்திருவாள் ரமேஷ் பாபு ஐயா அவர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள். அந்த பணியில் நாமும் கலந்து கொண்டு அங்கிருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் சைவ பணிகளை, திருமுறை பணிகளை அறநெறி பாடசாலைகள் மூலமாக நிகழ்த்துவதற்கு உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு வேண்டி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியேனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய வணக்கம். இலங்கையிலஞ்சிவப்பணியை இடைவிடாது செய்பவரை, இலங்கையிலஞ்சிவப்பணியை இடைவிடாது செய்பவரை, நலங்குளவே நற்பணிகள் நாடோறும் செய்பவரை, கலங்குகிற மக்களுக்கு கதியாகி சிவமயமாய், கலங்குகிற மக்களுக்கு கதியாகி சிவமயமாய், இலங்குகிற சிவாக்கரரின் இறையன்பை போற்றுவமே, இலங்குகிற சிவாக்கரரின் இறையன்பை போற்றுவமே. இன்றும் சுவாமிகள் அற்புதமாக திருவாரூர் திருத்தல வழிபாட்டை தொடர்ந்திருக்கிறார்கள். திருமுறை வழிபாட்டின் பெரும்பயனை எங்கள் மனதிலே ஆழப்பதிய பல கருத்துக்களை சுவாமிகள் ஆரம்பத்திலே சொன்னார்கள். அப்பர் பெருமானின் குருபோசையான சித்திரை சதயம் அடுத்த வாரம் வர இருக்கும் இந்த நிலையிலே அப்பர் பெருமானின் பதியங்களை பாடி நிறைவு செய்கின்ற அருமைப்பாட்டினையும் சுவாமிகள் சொன்னார்கள். 108 தரம் இறைவனை போற்றி வழிபடுவது வேத வழிபாட்டில் சிறப்பானது. அப்பர் பெருமான் அருளிய கற்றவர்கள் உண்ணும் என்று தொடங்கும் பதிகத்தில் அவர் 108 தரம் போற்றி என்று சொல்லி வழிபடுகின்ற சிறப்பை சுவாமிகள் விளக்கினார்கள். இப்பதிகம் சைவத்தமிழ் அன்பர்கள் தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய பதிகம் என்றும் சுவாமிகள் சொன்னார்கள். இப்பதிகத்தை சுவாமிகள் அரிகாம்போதி ராகத்தில் பாடிய போது எம் உள்ளம் இறையுணர்விலே ஒன்றி போய்விட்டது. இப்பதிகத்திலே அப்பர் பெருமான் எம்பெருமானின் சிறப்புகளை எல்லாம் சொல்லி போற்றி வழிபடுகின்றார். அடுத்து அப்பர் பெருமானின் நிறைவு திருத்தாண்டக பதியமான ஒருவனாய் உலகத்தே நின்ற நாளோ என்னும் அற்புதமான பதியத்தை சுவாமிகள் குறிஞ்சி பண்ணில் அருமையாக பாடினார்கள். இப்பதிகம் அப்பர் பெருமான் சிவபெருமானின் பழமையையும் பெருமையையும் வியந்து பாடிய பதிகம் என்று சொல்லி சுவாமிகள் விளக்கி சொன்னார்கள். இப்பதிகத்தில் 9ஆம் பாடலில் அப்பர் பெருமான் 8 பல விடயங்களை தொகுத்து அருளிய அருமைப்பாட்டையும் சுவாமிகள் விளக்கியமை சிறப்பாக இருந்தது. அதன் பின்னர் அப்பர் பெருமான் திருவாரூரில் வழிபட்ட செய்திகளை சொன்ன பெரிய புராண பாடல்களை சுவாமிகள் உணர்வோடு பாடினார்கள். அருமையாக இருந்தது. அடுத்து சுந்தரர் அருளிய இறைவனோடு இசைந்த இன்பம் என்று தொடங்கும் பதியத்தை இந்தள பண்ணில் நெகுருக பாடினார்கள். உலக நிலையாமையும் நிலையானவன் சிவபெருமான் ஒருவனே என்றும் சொல்லு பதியம் இது. பின்னர் சுந்தரர் அருளிய வீழக்காலனை என்று தொடங்கும் பதியத்தை இந்தள பண்ணிலே சுவாமிகள் சிறப்பாக பாடினார்கள்.
பல தலங்களை எங்களுக்காக சுவாமி சுந்தரர் சோத்து அருளி இருக்கின்ற பதிகம் இது. தவறாது எமக்கு வாரந்தோறும் அருளாசி வழங்கி நம்மையெல்லாம் வழிநடத்தி இறைவனோடு ஒன்றி இருக்க செய்கின்ற எங்களுடைய குருநாதரின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் பணிந்து வணங்கி அவருக்கு நன்றி சொல்லி அமைகின்றோம். நன்றி சுவாமி, நன்றி. இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்ய மங்களம் பாட அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. பொன்னம் கடுக்கை முடிவேந்த புனிதற்கு அமைக்கும் பொருளன்றி மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே. மன்னும் தலைவன் பூஷணையில் மல்கும் பயனை அடியார்கள் துன்னும்படி பூஷனை கொள்ளும் தூயோன் அடித்தாமரை தொழுவாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, இல்லை மன்றி முத்தாடி போற்றி, பூரன் காண்க ஆவாய் கனகத்திரளே போற்றி, திருச்சிற்றம்பலம்.